ஆச்சமனம் பண்ணிக்க வேண்டியது. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேதி சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் போஹ भूर्भुवस्वरों ममोपात्त समस्त दुरिद क्षेद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम ब्रह्मयज्ञं करिष्ये. ब्रह्मयज्ञेन यक्ष्ये विद्युदसि विद्यमे पाप्मानं ऋतात् सत्यमुपैमि. ஒரு துணி ஜலம் எடுத்துன்னு வலது கை அலம்பிக்க வேண்டியது. வலது கை கட்ட வரலால் முதல்ல தலையை தொட வேண்டியது. ஷிரஹா சக்ஷுஷி ரெண்டு கண்ணையும் தொட வேண்டியது வலது கையாலே, வலது கட்ட வரலாலேயே. நாசிகே ரெண்டு மூக்கையும் தொட வேண்டியது. ஸ்ரோத்ரே ரெண்டு காதையும் தொட வேண்டியது. ஹிருதயம் ஹிருதயம் தொட வேண்டியது. தொட்டுட்டு மறுபடியும் 3 ஆச்சமனம் பண்ண வேண்டியது. பண்ணியாச்சா? பண்ணிவிட்டு சொல்ல வேண்டியது. ஓம் போஹோ தத்சவிதுர்வரேண்யம் ஓம் புவः भर्गो देवस्य धीमहि ओगुं सुवः धियो यो नः प्रचोदयात्. ओं भूः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि ओं भुवः धियो यो नः प्रचोदयात्. ओगुं सुवः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. हरिः ओम. अग्निमीले परोहितं यज्ञस्य देवं ऋत्विजं होदारं रत्न धातमं इषेत्वा ऊर्जेत्वा वायवस्था उपायवस्था देवो वः सविता प्रार्पयतु श्रेष्ठतमाय कर्मणे अग्न आयाहि वीदये गृणानः हव्यतादये निहोता सत्सि बर्हिषि शन्नो देवीः अभिष्टये आपो भवन्तु पीदये शय्योः अभिश्रवन्तु नः. हरिः ओम. கையில் ஜலம் எடுத்துட்டு உங்களை நீங்களே சுற்றிக்கணும். வலது கை பக்கமாக, இடது கை பக்கமாக சுற்றிக்கப்படாது, வலது கை பக்கமாக சுற்றிக்கணும். ஓம் भूर्भुवस्सुवः सत्यं तपः श्रद्धायां जुहोमि. ओं नमो ब्रह्मणे. கையை கூப்பிக்கணும். नमो अस्तु अग्नये नमः पृथिव्यै नमः ओषधीभ्यः नमो वाचे नमो वाचस्पतये नमो विष्णवे बृहदे करोमि. ओं नमो ब्रह्मणे. नमो अस्तु अग्नये नमः पृथिव्यै नमः ओषधीभ्यः नमो वाचे नमो वाचस्पतये नमो विष्णवे बृहदे करोमि. ओं नमो ब्रह्मणे. नमो अस्तु अग्नये नमः पृथिव्यै नमः ओषधीभ्यः नमो वाचे नमो वाचस्पतये नमो विष्णवे बृहदे करोमि. वृष्टिरसि वृश्च मे
பாப்மானம் ரிதாத் சத்யமுபாகாம் தேவரிஷி பித்ருதர்ப்பணம் கரிஷ்யே. கையை அலம்பிக்க வேண்டியது, மறுபடியும் கையை அலம்பின்ட்டு தர்ப்பணம் பண்ண வேண்டியது. இது தேவ தர்ப்பணம் அப்படிங்கிறதுனால சந்தியாவந்தத்தில் ஆதித்யம் தர்ப்பணம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி கையை வச்சுட்டு தர்ப்பணத்தை பண்ண வேண்டியது. பூனில் பிடிச்சிக்கணும்னு அவசியம் இல்லை. சொல்லுங்க. பிரம்மாதயா ஏ தேவாக தான் தேவான் தர்ப்பஜாமி. ஜலம் விடுங்கோ. சர்வான் தேவான் தர்ப்பஜாமி சர்வதேவ கணாகஸ்தர்ப்பஜாமி சர்வதேவ பத்னீஸ்தர்ப்பஜாமி சர்வதேவ கணபத்னீஸ்தர்ப்பஜாமி. பூனெல்லாம் மாலையாக போட்டுக்க வேண்டியது. போட்டுன்ட்டு கையை சேலஞ்ச் மாதிரி வச்சுக்க வேண்டியது. ஒருத்தர் சேலஞ்ச் காமிச்சா கையை எப்படி காமிப்பேலோ அந்த மாதிரி சேலஞ்ச் மாதிரி கையை வச்சுட்டு அந்த சுண்டுவலுக்கு அடியில் உள்ள இடம் வழியாக தர்ப்பணம் பண்ணணும். இது ரிஷி தர்ப்பணம் அப்படிங்கிறதுனால பூனில் மாலையாக போட்டு பண்ணணும். சொல்லுங்க. கிருஷ்ணத்வைபாயன ஆதயா ஏ ரிஷய தான் ரிஷீந்தர்ப்பஜாமி சர்வான் ரிஷீந்தர்ப்பஜாமி சர்வரிஷி கணாகஸ்தர்ப்பஜாமி சர்வரிஷி பத்னீஸ்தர்ப்பஜாமி சர்வரிஷி கணபத்னீஸ்தர்ப்பஜாமி பிரஜாபதிம் காண்டரிஷிம் தர்ப்பஜாமி சோமம் காண்டரிஷிம் தர்ப்பஜாமி அக்னிம் காண்டரிஷிம் தர்ப்பஜாமி விஸ்வான் தேவான் காண்டரிஷின் தர்ப்பஜாமி. பூணல் மாலையாகவே இருக்கட்டும். கையை மாத்திரம் தேவ தர்ப்பணத்துக்கு வச்சுருந்தா மாதிரி ஆதித்ய தர்ப்பயாமி கையை வச்சுருந்த இல்லையோ போன தர்ப்பணத்துக்கு அதே மாதிரி கையை மட்டும் இப்படி வச்சுக்கோங்க. பூணல் மாலையாகவே இருக்கட்டும். சாகும் ஹிதீஹி தேவதாக உபனிஷதः தர்ப்பஜாமி யாக்ஞிகீஹி தேவதாக உபனிஷதः தர்ப்பஜாமி வாருணீஹி தேவதாக உபனிஷதः தர்ப்பஜாமி. மறுபடியும் அந்த கையை சேலஞ்ச் மாதிரி வச்சுட்டு மறுபடியும் தர்ப்பணம். ஹவ்யவாகம் தர்ப்பஜாமி விஸ்வான் தேவான் காண்டரிஷீன் தர்ப்பஜாமி. கையில் தாராளமாக ஒரு 2 துணி ஜலம் வாங்கிட்டு அதை கை முட்டி வழியாக ஜலம் தர்ப்பணம் பண்ணணும். பிரம்மாணம் ஸ்வயம்புவம் தர்ப்பஜாமி. கை முட்டி வழியாக ஜலம் கீழே விழணும். அதுக்கப்புறம் மறுபடியும் சேலஞ்ச் மாதிரியே கையை வச்சுட்டு விஸ்வான் தேவான் காண்டரிஷீன் தர்ப்பஜாமி அருணான் காண்டரிஷீன் தர்ப்பஜாமி. இதுவும் சேலஞ்ச் மாதிரி தான். ஜலம் வேணால் எடுத்து வேணும். கொஞ்சம் ஜலம் எடுத்துட்டு பூனில் சரியாக போட்டுட்டு தேவ தர்ப்பணம் மாதிரி நார்மலாக பண்ணணும். சதசஸ்பதிம் தர்ப்பஜாமி ரிக்வேதம் தர்ப்பஜாமி யஜுர்வேதம் தர்ப்பஜாமி சாமவேதம் தர்ப்பஜாமி அதர்வணவேதம் தர்ப்பஜாமி இதிஹாச புராணம் தர்ப்பஜாமி கல்பம் தர்ப்பஜாமி. பொண்டு பூணில் இடம் போடுக்கணும். இடது கையோட முட்டியை தாண்டி பூணல் போகக்கூடாது. இடது கையில் மணிக்கட்டு இருக்குது தெரியுமா, அந்த மணிக்கட்டுக்கிட்ட அந்த பூணில் வச்சுட்டு பூணில் இடம் போட்ட மாதிரி பாவலா போட்டுண்டு ஒரு கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுப்புற உள்ள ரேகை இருக்குது பாருங்க. கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுப்புற உள்ள ஒரு கேப் இருக்குது பாருங்க. அந்த கேப் வழியாக தர்ப்பணம் பண்ணுங்க. சோம பிதிர்மான யமஹா அங்கிரஸ்வான் அக்னிஹி கவ்யவாஹன ஆதயः ஏ பிதரः தான் பித்ருன் தர்ப்பயாமி சர்வான் பித்ருன் தர்ப்பயாமி சர்வபித்ரு
கணாகஸ்தர்ப்பஜாமி சர்வபிதிரு பத்னீஸ்தர்ப்பஜாமி சர்வபிதிரு கணபத்னீஸ்தர்ப்பஜாமி ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே தேவரிஷி பிதிருன்னு திருப்பியதா ரைட்டு பூனில் சரியாக போட்டுருங்க ஆச்சமனம் பண்ண வேண்டியது.